ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் காரைக்குடி ஸ்டார்ஸ் ராஜ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மதுரைக்கு வந்திருக்கேன். அதாவது ஹனா ஜோசப்னு சொல்லிட்டு மதுரையில் வந்து ஏர்போர்ட் ரோட்டில் இருக்குது. இங்கே ஹாஸ்பிட்டலில் ஒரு வேலையாக வந்திருக்கேன். ஸோ அதை பற்றி ஒரு சின்ன காணொலி என் கூட வாங்க. என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுடைய மதருக்கு திடீர்னு முடியாமல் ஆயிடுச்சு. படுத்தவங்க எந்திரிக்கவே இல்லை. டக்குன்னு டாக்டர்கிட்ட பக்கத்தில் கூட்டிகிட்டு போய் செக் பண்ணி பார்த்தா ரொம்ப ஒரு சீரியஸ் கண்டிஷன் ஆகிட்டாங்க. உடனே நீரோ ஸ்பெஷலிஸ்ட்டை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. நேராக ஆம்புலன்ஸ் பிடிச்சி ஹனா ஜோசப் கூட்டிகிட்டு வந்துட்டான். ஸோ ரொம்ப சீரியஸான கண்டிஷனாக வந்தாங்க. அவர் வந்து இப்போ 1 வீக் ஆச்சு. ஆனால் வந்தது டாக்டருடைய முயற்சியிலையும் இறைவனுடைய அருளாலையும் இப்போ நல்லா இருக்காங்க. ஸோ அதை பற்றி ஒரு காணொலி தான் இது. இதுக்கடையில் நம்மளுக்கு ஒரு சின்ன இஷ்யூ ஆயிடுச்சு. அதாவது உங்களுக்கு நான் சொல்லலை, ஒரு 2 வீக்ஸாக நான் உங்களுக்கு வீடியோ போடாத காரணம் என்னங்கிறது இப்போ நான் சொல்கிறேன். ஃப்ரெண்டுடைய தாயார் வந்து என் மேலேயே என்னுடைய குடும்பத்தார் மேலேயே அவ்வளோ பாசம் அன்பாக இருப்பாங்க. அவங்களுக்கு முடியலன்னு கேள்விப்பட்டோன்னே உடனே பார்க்க போயிருந்தேன். அவங்க ஹனா ஜோசப்பில் ஐசியூ வார்டில் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஸோ நேராக பார்க்க போயிருந்தோம். ரொம்ப ஒரு சீரியஸ் கண்டிஷனாக தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. போய் ஐசியூவில் போய் பார்த்தோம். பார்க்கையில் ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு எனக்கு. அதோட வெளியில் வந்துட்டு ப்ரேயர் பண்ணேன். அவங்களோட சரியாக வரணும்னு இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணேன். டாக்டர்ஸ் எல்லாம் முயற்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கடையில் நம்மளுக்கு ஒரு சின்ன இஷ்யூ ஆகி போச்சு. உங்களுக்கு கடந்த 2 வாரமாக வீடியோ போடலை. நானும் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் எனக்கு, அது உங்களை சொல்லலை. ஸோ அது நம்மளுக்கு செக்அப் பண்ணி நானும் வந்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் டே இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் ஹனா ஜோசப் செகண்ட் டே வந்திருக்கேன். அப்போ பரவாயில்ல, அவங்களுக்கு சேர்த்து ஒரு வாரத்தை அட்மிட் பண்ண நல்லா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகியிருக்காங்க. ஸோ எல்லாருடைய ஆசீர்வாதத்துலேயும் நல்லா இருக்காங்க. எனக்கு ரொம்ப பார்க்க போயிட்டுருக்கேன். 2வது தடவையா அம்மாவை போய் ஐசியூவில் போய் பார்த்தேன், பேச்சு கொடுத்தேன். நல்லா திரும்பி பார்த்தாங்க. நான் பேசுகிற காது கொடுத்து கேட்குறாங்க. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு. டாக்டருடைய முயற்சி இறைவன் அருளால் நல்லா இருக்காங்க. ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் என்னுடைய நண்பர் முத்துகணேசனை சந்தித்தேன். அது இரட்டிப்பு மகிழ்ச்சி எனக்கு. நான் அவன் சிறு வயது நண்பர்கள். என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க நைட்டு படுத்துட்டு காலைல ஒரு 5 or 5:30 எழுந்திரிச்சிருவாங்க. குளிச்சுட்டு அவங்க பக்கத்தில் உள்ள கோயில் என்ன இருக்குது, அந்த கோயிலுக்கு சாமி கும்பிட்டு மற்ற கேஷுவலான வேலையை பார்ப்பாங்க. 11 மணி எழுந்திரிக்கவே இல்லை. அவங்களுடைய மகனை வந்து என்ன பண்ணிட்டாங்க, எழுப்பி பார்த்துருங்க, என்ன முடியலையே, படுத்துருக்காங்களே அம்மான்னு சொல்லிட்டு டயர்டாக படுத்து விட்டுட்டாப்புல. 11 மணி எதாவது டவுட் ஆயிடுச்சு. அதோட தான் தட்டி எழுப்பியிருக்காப்புல. பேச்சு முடிச்சு இல்லாமல் கிடந்தோன்னா டக்குன்னு அவங்க ஐத்தான்ட்டு சொல்லி பார்த்து டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு உடனே டக்குன்னு வைக்காமல் நேராக ஹனா ஜோசப் போயிட்டாங்க. ஸோ அங்கே பார்த்து இப்போ நல்லா இருக்காங்க. இல்லை, என்னுடைய ஃப்ரெண்டுடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கால்நடையாக போய் எல்லா இடத்துக்கும் வரக்கூடியவங்க. அவங்க தெய்வ பக்தி உள்ளவங்க. டெய்லி ஒரு பக்கத்தில் உள்ள மதுரை சங்கங்கள் எல்லா கோயிலையும் டெய்லி போயிடுவாங்க. அவங்க ரொம்ப பயபக்தியாக உள்ளவங்க. எங்கே போனாலும் நடந்த ஆட்டோ இதை எடுக்கணும். ரொம்ப லாங்கை தவிர மற்ற லோக்கலில் மேக்ஸிமம் ஒரு 5 கிலோமீட்டர் கூட இருந்தால் கூட நடந்தே போயிட்டு நடந்தே வந்துடுவாங்க. அந்த மாதிரி உள்ள நடையில் உள்ள ஆளுங்க. திடீர்னு இந்த மாதிரி ஒரு முடங்கி போன மாதிரி ஆகிப்போச்சு அவங்களுக்கு. ஸோ இப்போ நல்லா இருக்காங்க. நம்ம ஹாஸ்பிட்டல் வேலையை முடிச்சுட்டு நம்ம காரைக்குடி கிளம்பிட்டேன். இப்போ அடாலர் வழியாக ஒரு வேலையாக வந்தேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா வேலமடை வருது. ஒரு பாண்டி காரில் வந்தனால இது பயங்கர டிராஃபிக் வரும். அது பயங்கரமாக இருக்குது. இந்த அளவுக்கு இந்த பாலம் வேலை அப்படிங்கிறதுக்கு இந்த தவுத்துக்கு இப்போ ரொம்ப டஸ்ட்டு பெரிய. நான் இன்றைக்கி 3வது நாள் அம்மாவை பார்க்க வந்திருக்கேங்க. ஐசியூவில் பார்த்தேன். அவங்கள ஒரு கண் முழிச்சு பார்த்தாங்க. ஸோ நல்லா இருக்காங்க. இப்போ கண் முழிக்கிறாங்க, பேசுறதுக்கு வாய் அசைக்கிறாங்க. சந்தோஷமாக இருந்துச்சு. அதோட இது வந்துட்டு 8வது நாளாச்சு. அதிதீவிர சிகிச்சையிலேருந்து இப்போ நார்மல் எமர்ஜென்சிக்கு மாற்றிட்டாங்க. இன்னும் 2 நாளில் பார்த்துட்டு அவங்களுக்கு வார்டுக்கு மாற்றிடுவாங்க. இப்போ நம்ம சூர்யானகரில் நினைக்கிறேன். ஃப்ரெண்டுடைய தாயார் வந்து இங்கே ஆஸ்பத்திரியில் இருக்காங்கல்ல, அவங்களுடைய மதம் முடியாமல் இருந்தவங்க வந்து நேற்று ஈவினிங் ஒரு 6:30 மணிக்குள்ளே இறந்துட்டாங்க. நம்ம காரைக்குடி கூட மறுபடியும் திருப்பி வந்துட்டான்.
ஸோ மறுபடியும் வந்ததோட நேராக ஹாஸ்பிட்டலில் போய் என் ஃப்ரெண்டுடைய தாயாரை பார்த்துட்டு அங்கே டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணிட்டு, ஏன்னா அவங்க வீட்டால் பூரா இங்கே இருக்காங்க. அவங்க பார்த்துட்டு அவங்க பேஷண்ட்டையும் அவங்களையும் பார்த்துட்டு அது நேரம் இங்கே வந்துட்டேன். இன்னைக்கு மதியத்துக்கு மேலே அவங்க எடுக்கிறாங்க. அவங்க மயானம் கொண்டு போகிறதுக்கு டைம் வாங்கியிருப்பாங்க உங்களுக்கு. ஒரு 3 மணிக்கு 4 மணி அங்கே மயானத்துக்கு கொண்டு போகணும் உங்களுக்கு. ஸோ அவங்க அந்த பாட்டியம்மா தவறிட்டாங்க. நாங்கள்லாம் வந்து அம்மாச்சின்னு சொல்லுவோம் அவங்கள. எங்களை ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. எப்போ வந்தாலும் ரொம்ப எங்களை வந்து ஒரு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, நல்லா இருக்குங்கிற மாதிரி. அதோட சரி அப்படின்ட்டு இப்போ வெள்ளிக்கிழமை தொழுக வந்துட்டேன். இன்னும் வெள்ளிக்கிழமை ஜும்மா இருக்குது, ஜும்மா நாள் எங்களுக்கு. அவங்க சொல்லிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் அங்கே போய் இருந்துட்டு அவங்கள பயணம் முடிக்க போயிட்டு அவங்களுடைய கடமைகள் செய்வாங்க. செஞ்சு முடிச்சதோட நம்மளும் அவங்களோட சேர்ந்துட்டு ஆறுதல் சொல்லிவிட்டு அதோட நேரம் மறுபடியும் ஆஸ்பத்திரி போய்ட்டு மறுபடியும் காரைக்குடி போயிடுவோம். ஸோ இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து எந்த தாயார் முடியாமல் இருந்து அந்த அம்மா பார்த்தாங்களோ, இன்றைக்கி அதே அம்மா வந்து ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் அங்கே இருக்காங்க. பட் இப்போ மீண்டுட்டாங்க. ஆனால் அவங்க தாயார் வந்து பாருங்கள் இன்றைக்கி தவறிட்டாங்க. ஆனால் அவங்க வீட்டுக்கு வந்து பார்க்கல ஒரு தாயார் இருக்க போகிறதில்ல. இதுதான் வாழ்க்கை, ரொம்ப குறுகிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் வந்து நீ பெரியவன் நான் பெரியவன் வாழக்கூடாது. இருக்க தொட்டிங்க நல்ல விதமாக வாழ்ந்துட்டு விட்டு கொடுத்து வாழ்ந்துட்டு போயிடணும், அவ்வளோதான். ஸோ எதுவும் இந்த வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இருக்க தொட்டியும் நல்லதே செய்வோம், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.